ஓம் நம வெங்கடேஷாய. டிடிடியில் ரத சப்தமி பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஜனவரி 25 ரத சப்தமி. இது ரிலேட்டடாக டிடிடி ஏஇஓ தலைமையில் இன்றைக்கி மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. வைகுண்ட துவார தரிசனம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அதே ஸ்பிரிட்டோட ரத சப்தமிக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் பிரம்மோற்சவமாக திருமலையில் இந்த ரத சப்தமியை கொண்டாடுவாங்க. வாகன சேவா இருக்கும். என்னென்ன வாகன சேவா எந்தெந்த டைமில் இருக்கும் அப்படிங்கிறது பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க. காலையில் 5:30 to 8 சூரியப்பிரபை வாகன சேவா இருக்கும். வடமேற்கு திசையில் வடக்கு திசையை பார்த்த மாதிரி மலையப்ப சுவாமி சூரியப்பிரபை வாகன சேவாவில் இருப்பார். கரெக்டாக 6:45 போல் அந்த சூரிய உதயம் ஆறப்போ அந்த சன் ரைஸ் ஆனது பெருமாள் மேலே படும். பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும். முத நாளேந்தே அந்த இடத்த பர்டிகுலராக பக்தர்கள்லாம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. காலையில் 5:30 to 8 சூரியப்பிரபை வாகன சேவா. அதற்கடுத்து வாகன சேவாலாம் வாகன மண்டபத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 9 to 10 சின்ன சேஷ வாகன சேவா. 11 to 12 கருட வாகன சேவா. பகலில் கருட வாகன சேவாவில் பெருமாளை தரிசனம் செய்யணும் அப்படின்னா இந்த ரத சப்தமி அப்போ நம்ம சேவிக்கலாம். மத்தியானம் 1 to 2 ஹனுமந்த வாகன சேவா. 2 to 3 மத்தியானம் சக்கர ஸ்நானம். சாயந்தரம் 4 to 5 கல்பவிருக்ஷ வாகன சேவா. சாயந்தரம் 6 to 7 சர்வபூபால வாகன சேவா. அண்ட் நைட்டு 8 to 9 சந்திரபிரபை வாகன சேவா. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே நாளில் இத்தனை வாகன சேவா பார்க்குறது. நம்ம உட்காந்துருக்கிற இடத்துல காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுட் சப்ளை பண்ணுவாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி, மோர், அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக செய்திருப்பாங்க. அண்ட் அன்னைக்கு என்னென்ன தரிசனம் கேன்சல்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஜித சேவாஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் மூஞ்ச சேவா, ஆஜித பிரம்மோற்சவம், சகசர தீப அலங்கார சேவா. அண்ட் குழந்தைங்களுக்கு உண்டான தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம், சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான தரிசனம், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கொடுக்கக்கூடிய விஐபி பிரேக் தரிசனம் இதெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க ஜனவரி 25. அண்ட் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜனவரி 24, 25, 26 3 நாட்களும் கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய டோக்கன் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. கீழ்த்திருப்பதியில் ஆக்சுவலாக இன்னிலேருந்து டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலையில் 10 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்த டோக்கன் இப்போ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கூட பார்த்தேன். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸோ முதல் நாள் டோக்கன் வாங்கிட்டு மறுநாள் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வைகுண்ட துவார தரிசனம் அந்த 10 நாட்களுக்கு முடிஞ்சு ரத சப்தமியை முன்னிட்டு கீழ்த்திருப்பதியில் ஜனவரி 24, 25, 26 3 நாட்களும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. நடைபாதைகளில் நடந்து போகலாம். டிடிடியில் அலோவ் பண்ணுற டைமில் ஆல்ரெடி நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்க மாட்டாங்க. கீழ்த்திருப்பதிலையும் 24, 25, 26 டோக்கன் தரிசனம் கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு எந்த தரிசனம் இந்த நாட்களில் நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்தந்த டேட்டில் அந்தந்த டைமில் நம்ம தரிசனத்துக்கு போகலாம். அப்போ இந்த 3 நாட்களுக்கும் சர்வ தர்ஷனத்தில் டைரெக்டாக சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்களான்னா அதுக்கு அனுமதிப்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம். அடுத்து நாளைக்கு காலையில் 9 மணி போல் தினமும் கொடுக்கக்கூடிய ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆன்லைனில் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்கள்ல, அதை பற்றின அப்டேட் புக்கிங் போர்ட்டலில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 2 மணிக்குள்ளார 800 டிக்கெட்ஸ் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஷோ பேசிஸில் ஆன்லைனில் நம்ம புக் பண்ணிக்கலாம். காலையில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சாயந்தரம் 4 மணி போல் தரிசனம் இருக்கும். ஒருத்தருக்கு 10,500 திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். ஆஃப்லைன் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்டை ஆன்லைனில் கொடுக்குறாங்க. இது டெய்லியும் கொடுக்கக்கூடிய ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் திருமலா ஸ்ரீவாணி பவனில் இனி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் ஆன்லைனில் கொடுக்குறாங்க. ஒரு லாகின்ல 4 பேருக்கு புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாளைக்கு புக்கிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுறேன். வைகுண்ட துவார தரிசனம் இன்னையோட முடியுது. நைட்டோட
டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.